அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் தொழுகை முடிச்சு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கை கொடுத்து கட்டி பிடிச்சு சலாம் சொல்லுவாங்க. ஆனா அதே கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் மட்டும் ஓரமா நின்று அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னு போய் கேட்டா, என் கூட பிறந்த சொந்த தம்பி பக்கத்துலதான் இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. என்னை பெத்த அத்தா என்னை இந்த கூட்டத்துல பார்த்து பார்க்காத மாதிரி போறாரு. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அல்லாஹுக்கு முன்னாடி போய் தான் நிக்கணும். அவன் நிறைய தொழுது இருக்கலாம், நோன்பு வச்சிருக்கலாம், ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், பிற அமல்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். இப்படி இருந்தும் அவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கல. ஏன் தெரியுமா? அவன் உயிரோட இருக்கும் போது அவன் கூட பிறந்த அண்ணன் கிட்டையும் பெத்த தாய் கிட்டையும் பேசாம முகத்தை திருப்பிட்டு போயிருக்கான். சொர்க்கம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ குர்ரா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உறவுகளை துண்டித்து வாழ்பவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டார். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அத்தா இவங்க கிட்ட பேசாம இருக்கிறதுனால நாம என்ன லாபத்தை அடைய போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன ஈகோ முக்கியமா? அவங்க நம்ம கூட பிறந்தாங்க, அது முக்கியம் இல்லையா உங்களுக்கு? இந்த ரமலானுடைய மாதத்துல, யா அல்லாஹ் நான் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறா அல்லான்னு கேட்கிறோம். பெருநாள் அன்னைக்கிண்டு தொழுதுட்டு கண் கலங்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறா அல்லான்னு கேட்கிறோம். ஆனா நம்ம கூட பிறந்தவங்களை நம்மளால மன்னிக்க முடியலன்னா அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிப்பான்? விட்டு கொடுத்து போனா அவன் தோற்று போக மாட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவன் தான் உயர்ந்து நிற்பான். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, சலாம் சொல்லுங்க. எந்த ரிப்ளையும் இல்லையா, போன் பண்ணுங்க. போன் பண்ணி கால் எடுக்கலையா, டென்ஷனை விடுங்க. டைரக்டா வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி, உங்க மேல தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மேல தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்த போறவங்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க. மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றதுல ஒன்னும் ஆக போறதில்ல. இந்த பெருநாள்ல புது துணி மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளும் புதுசா மலரட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.